வணக்கம். இன்றைய தினம் ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே பதிவேற்றம் செய்வதற்காக இந்த வீடியோ. மலையக மக்கள் மன்றம் எங்களூடாக 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மலையக மக்கள் மன்றம். ஆரம்பித்து 2 வருடங்கள் நிறைவுக்கு வரப்போகிறது. எங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ எங்களுடைய பின்தங்கிய பிரதேசத்துக்கு, மலையகத்தில் இருக்கிற பின்தங்கிய பிரதேசங்களுக்கு எவ்வளவு வேலைகள் செய்ய முடியுமோ, எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளவு வேலைகளை நாம் செய்திருக்கிறோம். ஆரம்பித்து 2 வருஷங்களில் அந்த உதவிகள் எல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தது நோர்வேலிருந்து ஒரு பொண்ணு. சரிதானே? அவங்க வடக்கு பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்டவர், அதாவது நைனாதீவு பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்டவர். அது ஒருபுறம் இருக்க, எங்களுடைய இந்த மலையக மக்கள் மன்றத்தினுடைய 3வது ஆண்டினுடைய தொடக்க விழா எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஹட்டன் பிரதேசத்தில் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மலையக மக்கள் மன்றத்துக்கு ஒரு பொதுவான ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது. நான் அந்த லிங்கை ஃபோர்வர்ட் பண்ணுறேன். முடியுமான அளவு உங்களை நம்பித்தானே வந்தோம். அப்போ முடிந்த அளவு அதையும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்பலாம். அதனூடாக அங்கே என்னென்ன நடக்குதுன்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அடுத்து இன்னும் ஒரு விடயம், இந்த யூடியூப் சேனல். நாங்கள் ஆரம்பித்த யூடியூப் சேனல் அப்படி தானே ஆரம்பித்தோம். எப்படி ஆரம்பித்தோம்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் யூடியூப் சேனல் பெயர் அதுதான். அதனுடைய அந்த லிங்கை நான் ஃபோர்வர்ட் பண்ணுறேன். முடியுமான அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நேரங்களை இதற்காக யாரும் ஒதுக்க வேண்டிய ஒரு தேவையில்லை. நேரம் இருக்கிற பொழுது இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். நேரம் இருக்கிற பொழுது அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அந்த யூடியூப் சேனல் பாருங்கள். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு தயாராகவே இருக்கின்றோம். அடுத்தது, நாங்கள் கடந்த 2 நாட்களாக நான் போட்ட மிக முக்கியமான வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க ஃபேஸ்புக்கில். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் மிக முக்கியமானது வடக்கு பிரதேசத்தில் இருக்கிறவங்க, கிளிநொச்சியில் இருக்கிறவங்க, மன்னாரில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அவருக்கு எதிராக இன்றைய தினம் கிளிநொச்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிஐடியில் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சமூக வலைத்தளங்களினூடாக அறிய கிடைத்தது. அப்படி நடக்குமாக இருந்தால் அது இதுக்கு பிறகு அது சிஐடி பார்த்துக்கொள்ளும், போலீசார் பார்த்து கொள்ளுவாங்க என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கலாம். தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம். நன்றி.